வாசிக்கலாம். சங்கீதம் 119:18 பாருங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எல்லாரும் சொல்லுவோம், வேதத்தில் உள்ள அதிசயங்கள். இன்னொரு முறை சொல்லுவோம், வேதத்தில் உள்ள அதிசயங்கள். இந்த புஸ்தகம் அதிசயமான புஸ்தகமா தெரியுதா உங்களுக்கு? என்னைக்கு இது எனக்கு விளங்குச்சோ அன்னைக்கு பாருங்க, இந்த குப்பையெல்லாம் வாசிக்கிறத விட்டுட்டேன் நான். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுற இந்த குப்பை மாதிரி இருக்கிற புஸ்தகங்கள்லாம் வருஷங்களாயிடுச்சு. எப்போ வாசித்தாலும் இதை தான் வாசிக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே ரொம்ப அதிசயமான காரியங்கள் இருக்குது. கவனிங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் டூர் கிளம்பிடுறாங்க. எதுக்கு டூர் போகிறீங்கன்னு சொன்னால், உலக அதிசயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அமெரிக்கா போகிறோம், கனடா போகிறோம், சைனா போகிறோம். எதுக்கு போகிறீங்க? உலக அதிசயத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாருங்க. மக்கள் உலக அதிசயங்களை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. போகிறது தப்பு இல்லை, தப்புன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர்னு சொல்லி நினச்சிடாதீங்க. போகிறதுல தப்பு இல்லை பாருங்க. ஆனால் அருமையானவர்களே, அது போய் வர்றது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்யாது, கொண்டு வராது. போயிட்டு வரலாம். ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லுகிறான். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது? சாதாரணமாக இருந்த அந்த ஆட்டு மேய்ப்பன் பெரிய ராஜாவாக மாறிட்டான். ஆமென்.